ராயப்பேட்டையில் நடைபெற்று வரும் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் தாவிக தலைவர் விஜய் பங்கேற்றிருக்கிறார். அது குறித்த காட்சிகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 3000 பேர் தரையில் அமர்ந்து நோன்பு திறக்கக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் சமம் என்ற அடிப்படையில் விஜய் எங்கு அமர வேண்டும், மற்ற இஸ்லாமிய நிர்வாகிகள் எங்கு அமர வேண்டும் என்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். அவரோடு பேசலாம். செல்வகுமார், இப்போ நிகழ்ச்சி இன்னும் 20 நிமிடங்கள்ல தொடங்க இருக்கிறது. ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. நிறைய அப்டேட்டுகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். தற்போதைய நிலைமையில இப்போ அங்க ஏற்பாடுகள்ங்கிறது எந்த நிலைமையில இருக்கு? தமிழக வெற்றி கழகம் தொடங்கிய ஒரு முதல் இஃப்தார் நிகழ்ச்சியாக விஜய் கலந்து கொள்கிறார். எனவே அவரை பார்ப்பதற்காக ஏராளமான ரசிகர்கள் வெளியே ஒரு பக்கம் இருக்கிறார்கள். அதனை தாண்டி திருவல்லிக்கேணி, ராயப்பேட்டை பகுதிகளைச் சேர்ந்த 2500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்கக்கூடிய இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி ஒரு மாபெரும் விருந்து நிகழ்ச்சியாக நடைபெற இருக்கிறது. இதில் பங்கேற்பதற்காக முதல் முறையாக ஒரு வெள்ளை கைலி, வெள்ளை சட்டை, வெள்ளை கலரில் தொப்பி அணிந்து அவர் விஜய் வந்திருக்கிறார். எனவே இதுவரையில் யாரும் பார்த்திராத ஒரு கோணத்தில் அவர் தற்போது வந்திருப்பது ரசிகர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் தங்களில் ஒருவராக அவர் காட்சியளிக்கிறார் என்பதை எடுத்துக்காட்டும் விதமாக அமைந்திருக்கிறது. இங்கே ஒரு 2500க்கும் மேற்பட்டவர்கள் YMCA மைதானத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரங்கிற்குள் தரையில் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சி. ஒரு டேபிள் சேர் போட்டால் பெரும்பாலும் எண்ணிக்கை குறைவான அடிப்படையில் தான் அனைவருமே அமர முடியும். எனவே ஏராளமான நபர்கள் அமர்வதற்கு வசதியாக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் 20 நிமிடங்களில் இந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. 5:15 மணிக்கே விஜய் நிகழ்ச்சி இடத்திற்கு வந்துவிட்டார். தற்போது அவர் தனி அறையில் இருந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சில நிமிடங்களில் அவர் மேடையில் வந்து இவர்களோடு அமர்வதற்கான வாய்ப்பு இருக்கும். அதனைத் தொடர்ந்து இங்கே நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இதை பொறுத்தமட்டில் தமிழ்நாடு அரசினுடைய தலைமை காஜி அலாவுதீன் முகமது அயூப் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். 6:24 மணி அளவில் நோன்பு திறக்கப்பட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மக்கரி பாங்கு என்று சொல்லக்கூடிய வழிபாடு 6:28 மணிக்கு நடைபெறுகிறது. எனவே சுமார் 45 நிமிடங்கள் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் விஜய் பங்கேற்க இருக்கிறார். அவர் இந்த மேடையிலேயே பேசவும் இருக்கிறார். எனவே அரசியல் சார்ந்த பேச்சு இதில் இருக்குமா, அல்லது இஸ்லாமியர்களின் இறை வழிபாடு, ரமலான் குறித்த ஒரு இறை நம்பிக்கை கொண்ட பேச்சாக மட்டுமே இருக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. எனவே கட்சி தொடங்கிய பிறகு விஜய் கலந்து கொள்ளும் முதல் இஃப்தார் நிகழ்ச்சி என்பதால் அனைவராலும் உன்னிப்பாக கவனிக்கப்படக்கூடியதாகவும் மாறி இருக்கிறது. அனைத்து அரசியல் கட்சிகளும் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் நிலையில் ராயப்பேட்டையில் விஜய் கலந்து கொள்ளக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து அரசியல் கட்சிகளும் உன்னிப்பாக இதை கவனிக்கக்கூடிய நிகழ்வாகவும் மாறி இருக்கிறது. விஜயினுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்கு இது ஒரு அடித்தளமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சிறுபான்மை மக்களின் பாதுகாவலராக தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்காக அவர் வெள்ளை நிற கைலி, சட்டை, தொப்பி அணிந்து வந்திருப்பதும் உன்னிப்பாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு அம்சமாகவே பார்க்கப்படுகிறது. செல்வகுமார், நம்ம அது குறித்து தொடர்ந்து பேசலாம். முன்பாக இந்த அங்கு வந்திருக்கக்கூடிய அந்த ரசிகர்கள் பார்க்க நினைக்க ரசிகர்களுக்கும் அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்படக்கூடியதை பார்க்கிறோம். என்ன நடந்தது? 2500க்கு மட்டுமே உள்ளே செல்வதற்கு அழைப்புதல் வழங்கப்பட்டது. ஆனால் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ரசிகர்களும் இஸ்லாமியர்களும் கூட இங்கே திரண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் உள்ளே செல்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். தடுப்பு வேலிகளை தாண்டி ஏறி குதித்து உள்ளே செல்ல முயற்சி செய்து வருகிறார்கள். ஆனால் அவர்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. தனியார் பாதுகாவலர்கள் மூலம் வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் அதையும் தாண்டி அரங்கத்திற்குள் சென்று விட்டார்கள். அவர்களையும் வெளியே அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு பக்கம் நோன்பு நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய கூட்டம் என்றால், மறுபக்கம் விஜயை பார்ப்பதற்காக வந்திருக்கக்கூடிய கூட்டமும் அதிகமாக இருக்கிறது. எனவே இவர்களை சமாளிப்பது, கட்டுப்படுத்துவது என்பது இங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் பாதுகாவலர்களுக்கும் ஒரு சவாலான விஷயமாக இருக்கிறது. செல்வகுமார், இப்போ சில பத்திரிகையாளர்கள் பேசும்போது விஜயனுடைய இந்த செயல் அப்படிங்கிறது அரசியல் அரங்க பொறுத்த மட்டும் அல்லாம பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு, சிறுபான்மையினருக்கு ஆதரவாக நிற்கக்கூடியவர், அவங்கள ஒருவர் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்கும். அதையும் தாண்டி அரசியல் குறியீடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது என்னவாக பார்க்கப்படும்?
விஜயை பொறுத்தமட்டில் ஒரு ஜாதி மத இன மொழி வேறுபாடுகளை கடந்து அனைவரும் ஒன்றாக பயணிக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கை சித்தாந்தத்தோடு தான் கட்சி தொடங்கி இருக்கிறேன் என்று ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் தற்போது அவர் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்வது, அதே போல கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்வது, ரமலான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது என எந்தவித வேறுபாடும் இல்லாமல் சரிசமமாக அனைவரையும் பாவித்து வருவதற்கான ஒரு குறியீடாகத்தான் இன்றைய நிகழ்விலும் அவர் பங்கேற்கிறார். அவர்களோடு உங்களில் ஒருவனாக நான் நிற்கிறேன் என்பதை எடுத்துக்காட்டும் விதமாகத்தான் இன்றைய அவருடைய நடை உடை பாவனைகளும் அமைந்திருக்கிறது. எனவே இன்றைய பேச்சு என்பதுதான் எப்படி இருக்க போகிறது, சிறுபான்மை மக்களினுடைய அரணாக தமிழக வெற்றி கழகம் இருக்க போகிறது என்ற ஒரு துணியில் பேச்சு இருக்குமா என்றும் எதிர்பார்த்து இங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களும் இஸ்லாமியர்களும் காத்திருக்கிறார்கள். சென்னை ராயப்பேட்டையில் தாவேக சார்பில் நடைபெறக்கூடிய இஃப்தார் நோன்பு சிறப்பு தொழுகை நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தாவேக தலைவர் விஜய் அங்கு வந்திருக்கிறார். கூட்ட அரங்கில் அனைவரும் தரையில் அமர்ந்து நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நோன்பு முடிந்த பிறகு அனைவருக்கும் மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 ஆகிய உணவும் பரிமாறப்பட இருக்கிறது. முன்னதாக இந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை முடித்த பிறகு தாவேக தலைவர் விஜய் பேசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பேச்சில் என்ன விஷயங்கள் இடம்பெற்றிருக்கும், எது போன்ற ஸ்டேட்மெண்ட்டை இந்த முறை அவர் முன்வைக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் அதிக அளவில் எழுந்திருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க, விஜயை பார்ப்பதற்காக அந்த மைதானத்திற்கு வெளியே அதிக அளவில் ரசிகர்கள் திரண்டிருப்பதால் அவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் அங்கு இருக்கக்கூடிய தனியார் காவலர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் அவ்வப்போது சில சமயங்களில் தள்ளுமுள்ளு ஏற்படக்கூடிய சூழலையும் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து செய்தியாளர் செந்திலும் அங்கு களத்திலிருந்து இணைகிறார், அவரோடு பேசலாம். செந்தில், இப்போ நிகழ்ச்சி தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் தயார் நிலையில இருக்கு. எப்போ அந்த நோன்பு திறப்பு தொடங்கப்படும், சிறப்பு தொழுகை எப்போ ஆரம்பிக்கும்? காயத்ரி, இந்த நீங்கள் குறிப்பிட்டது போல அரங்குகள் அனைத்தும் தயார் நிலையில் இருக்கிறது. இஸ்லாம் நண்பர்கள் அனைவரும் உள்ளே சென்று அமர்ந்திருக்கிறார்கள். அனைத்து ஏற்பாடுகளும் ஜமாத் உள்ளிட்ட கட்சியினர் அனைத்து வகையிலும் தயார் நிலையில் வைத்திருக்கிறார்கள். 6:24 மணிக்கு அந்த நோன்பு திறக்கும் நிகழ்வு நடைபெறும் என்று ஏற்கனவே ஜமாத் மூலமாக தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையில் தான் அதற்கான ஏற்பாடுகள் தான் தற்போது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக விஜயும் இந்த அரங்கத்திற்கு வந்துவிட்டார், இந்த வளாகத்தில் இருக்கிறார். அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கும் நிலையில் இன்னும் ஒரு 15 நிமிடத்தில் இந்த நிகழ்ச்சி அரங்கிற்குள் விஜய் வர இருக்கிறார். அதற்கு பிறகு அந்த நோன்பு திறக்கும் நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. கிட்டத்தட்ட ஏற்கனவே அரங்கத்திற்குள் பார்த்தீர்கள் என்றால் 2500 3000 நபர்கள் உள்ளே இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் வெளியே ஏராளமான நபர்கள் வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த நிகழ்வுக்கு அந்த அழைப்புதல் வழங்கப்பட்டவர்கள் மட்டும் வர வேண்டும் என்று ஜமாத் மூலமாகவும் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் அந்த அழைப்புதல் இருப்பவர்கள் வந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அழைப்புதல் இல்லாமலும் ஏராளமானவர்கள் இங்கே காத்திருக்கிறார்கள். குறிப்பாக காட்சிகளில் நாம் பார்த்தோம், விஜய் வரும்பொழுதே இருபுறமும் இருந்த நபர்கள் அவருடைய காருக்கு அருகில் ஓடினார்கள். ஒரு தள்ளுமுள்ளு சூழல் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கேட் பகுதியிலும் பார்த்தீர்கள் என்றால் இன்னொரு நுழைவாயில் பகுதியிலும் அதிக அளவில் கூடியிருந்த மக்களை நாம் பார்க்க முடிந்தது. கட்சி தொண்டர்களும் இருந்தார்கள். இந்த நோன்பு திறப்பு நிகழ்வுக்கு வந்தவர்களும் இருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பெண்களும் இருந்தார்கள். அதை பார்க்க முடிந்தது. அந்த சூழல் தற்போது இருக்கிறது. இந்த நிகழ்வு இன்னும் சில நிமிடங்கள் துவங்க இருக்கக்கூடிய இந்த நிலையில் உள்ளே அரங்கத்திற்குள்ளும் தயாராக இருக்கிறார்கள். அதே போல் வெளியே விஜயை பார்ப்பதற்காகவும் நிறைய பேர் காத்திருக்கிறார்கள். காயத்ரி, ஒரு சகோதரத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு பொது நிகழ்வு என்பது அரசியல் வட்டாரத்தில் தொடர்ந்து நடைபெறக்கூடியது ஒரு வழக்கமான ஒன்றாகவே இருந்தாலும், கட்சி தொடங்கிய பிறகு விஜய் பங்கெடுக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய நிகழ்வு, பொது நிகழ்வு என்பதால் இது அதிகம் கவனப்பெறக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிகழ்வை தொடர்ந்து அவர் என்ன விஷயங்களை அடுத்ததாக முன்வைக்கப் போகிறார், பேசப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இது குறித்த தொடர் விவரங்களையும் நேரலையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இணைப்பில் இருங்கள் செந்தில். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரலாம்.